எழுதுகள் வாசிக்கலாம். உபாகமும் 30வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமும் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் என்று வானத்தையும் பூமியும் மேல் சாட்சி வைக்கிறேன். இன்னொரு வாசியமா, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். அப்போது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி, அதாவது நமக்கு முன்னாடி ஆண்டவர் என்னதான் வைக்கிறாரா? என்ன வைக்கிறாரு? ஜீவனையும் மரணத்தையும் நம்ம முன்னாடி வைக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்ம முன்னாடி வைக்கிறார். ஆண்டவர் எதையும் தெரிந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்துற. இதை நீ ஜீவனை தெரிந்து கொள்ளு, இல்ல ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளு, சாபத்தை தெரிந்து கொள்ளு ஆண்டவர் கட்டாயம் பண்ணல. ரெண்டையும் நமக்கு முன்னாடி வச்சிருக்காரு. ஜீவனையும் வைக்கிறாரு, மரணத்தையும் வைக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, சாபத்தையும் வைக்கிறாரு. நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பது நம்மிடத்துல இருக்கு. ஆண்டவர் எதையுமே திணிக்கிறது இல்லை. அவர் ஆசீர்வாதத்தையும் திணிக்கிறது இல்லை, சாபத்தையும் அவர் திணிக்கிறது இல்லை, ஜீவனையும் அவர் திணிக்கிறது இல்லை, மரணத்தையும் திணிக்கிறது இல்லை. நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நன்மையை தெரிந்து கொள்ள போகிறாயா? தீமையை தெரிந்து கொள்ள போகிறாயா? ஜீவனை தெரிந்து கொள்ள போறாயா? மரணத்தை தெரிந்து கொள்ள போறாயா? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள போறாயா? இல்ல சாபத்தை தெரிந்து கொள்ள? எல்லாம் நம்ம முன்னாடி தான் இருக்கு. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மனிதனுக்கு முன்பதாக கர்த்தரே ஒரு ஃப்ரீ வில், அதாவது சுய சித்தம், அவனே முடிவெடுத்து அவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு அவனே முடிவெடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில முடிவுகள், நம்ம இருக்கக்கூடிய நிலைமைகள் சரியில்லைன்னா பொதுவா யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இப்ப கேட்டா சொல்லுவீங்க. ஆனா பொதுவாக நம்ம யார் என்ன நினைப்போம்? யார்? நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், பைபிள் படிக்கிறோம், ஆராதனை எல்லாம் பண்றோம், கர்த்தருக்கு பயந்த மாதிரி நடக்கிறோம், ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யறோம். நம்ம வாழ்க்கை சரியில்லை, யார் காரணம்னு நம்ம நினைப்போம். நீங்க இல்லை, நீங்க கரெக்டா நினைப்பீங்க. மற்றவங்க எப்படி நினைப்பாங்க சொல்லுங்க? நம்ம பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னு நினைப்போம்? மற்றவங்க, அவங்க அம்மா சொல்றாங்க, மற்றவங்க காரணம்னு நினைப்போம். வேற என்ன நினைப்போம்? பெற்றவங்க, அம்மா அப்பா நீ சரியில்லைன்றாங்க. வேற வேற என்ன நினைக்கிறாங்க? சரியில்லைன்னா என்ன நினைக்கிறாங்க? ஓரளவு சர்ச்சுக்கு வர்றாங்கப்பா, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் எதுவுமே மாற மாட்டேங்குது, சரி வரல. யார குறை சொல்றாங்க? பவுலிக்காரர் சொன்னான். யார் சொல்றாங்க? சாத்தான குறை சொன்னா கூட பரவாயில்ல. யார் சொல்றாங்க? ஏசப்பா இருக்கார பாவமே, நீ உன் பிரச்சனைக்கு காரணம் சாத்தான் தான் இப்படி பண்றான் வைக்கிறான்னா அது உண்மை கூட. அதுல கூட ஒரு அளவு உண்மை இருக்கு. நம்ம முடிவெடுத்தாலும் அந்த தவறான முடிவை எடுக்கும்படி தூண்டுறது யார் தான்? சாத்தான் தூண்டுறான். அப்ப என் வாழ்க்கைக்கு பல காரியத்துல இந்த காரணம்லாம் ஒண்ணு நான், ரெண்டாவது சாத்தான்னு சொன்னா கூட பரவாயில்ல. பெரும்பாலும் ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றவங்க, ஆண்டவர் நம்புறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஆண்டவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ, இந்த ஆண்டவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ, இந்த ஆண்டவர் சரி கிடையாது. யார் சரி கிடையாது? உலகத்தோடு எல்லாமே செய்வாங்க, மற்ற யாரையும் குத்து சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்லுவாங்க? ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு? நீதிமொழிகள் வாசிங்க 19:3 வாசிங்க. இப்படின்னா நம்ம சொல்லுவோம்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் போல. என்னதான் சொல்லிட்டு கடைசி யார் மேல பழிய போடும்? ஆண்டவர் மேலதான் பழிய போடும். அதெல்லாம் அவரே பழி ஏத்துட்டாரு. ஏப்பா நான் என்ன சிலுவையில் அடிப்பா, நீ பண்ண பாவத்துக்குலாம் யாரை சிலுவையில் அடிக்கிறோம்? நம்ம யாரை சிலுவையில் அடிக்கிறோம்? ஏசப்பாவை சிலுவையில் அடிக்கிறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு இது காரணம் யாரு? ஏன் தான் இந்த ஆண்டவர் இப்படி பண்றாரோ, ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோ, எல்லாரும் இப்படி நல்லா இருக்காங்க, எனக்கு தான் ஏன் அப்படி நடக்குதோ தெரியல, ஏன் ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டேறாருன்னு தெரியல. குறை, குற்றம், பழி, எல்லா பழியும் யார் மேல நம்ம போடுறோம்? ஆண்டவர் மேல போடுறோம். வாசிங்க 19:3 சீக்கிரம். மனுஷனுடைய மதியம், அதாவது மனுஷனுடைய முட்டாள்தனமான நடவடிக்கைகள், முட்டாள்தனமான முடிவுகள், அவன் வழியை அவன் எடுக்கிற தவறான முடிவுனால அவன் வழியெல்லாம் தாறுமாறா ஆயிருமா. யார் எடுக்கிற முடிவு? மனுஷன் எடுக்கக்கூடிய மதியீனமான முடிவு, மதியீனமான அவன் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அவன் வழியை தாறுமாறாக்கிடுவான்.
அப்படி நடந்தா கூட அவன் மனம் யாருக்கு விரோதமா தாங்கள் அடையுமா? ஆண்டவர் ஏன்டா இந்த ஆண்டவர் பண்ணாரோ, ஆண்டவர் தான் சரியில்லைப்பா, ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. ஆண்டவர் எழுதியில என்ன ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. நம்ம பல நேரங்கள்ல நம்ம முடிவுகளை ஆண்டவர் எந்த முடிவையும் நம்ம வாழ்க்கையில திரிக்கல. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்ம முன்னெடுக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் நம்ம முன்னெடுக்கிறார். நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். தவறான முடிவுகள் சாபத்துக்கு நேராக போகுது, சரியான முடிவுகள் ஆசீர்வாதத்துக்கு நேராக போகுது. மறுபடியும் சொல்லுங்க, தவறான முடிவுகள் எதுக்கு நேராக போகுது? சாபத்துக்கு நேராக. சரியான முடிவுகள் ஆசீர்வாதத்துக்கு. சரியான முடிவுகள் ஜீவனுக்கு நேராக இருக்குது, தவறான முடிவுகள் மரணத்துக்கு நேராக போயிடும். இதெல்லாம் முடிவு எடுக்கிறது யாரா? யார் எடுக்கிற முடிவு? நம்ம தான் எடுக்கிறோம். யார் எடுக்கிறா? நமக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய நம்ம முடிவு எல்லாமே நம்மளை சார்ந்தது. தவறான முடிவு இன்னைக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுற காரியம் எப்படி இருக்கும்னா, தவறான முடிவுகள்னாலதான் கஷ்டம் ஏற்படக்கூடிய. கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் சரியில்லை, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்தாருன்னு சொன்னா பக்கத்தை சாத்தா கை கொண்டு தீப்பான். பண்ணதெல்லாம் நானும் நீங்க தான் பண்ண, ஆண்டர் வேலை போட்டி அப்படியே கண்டினியூ பண்ண அவன் சிரிப்பான் அவங்கள பார்த்து. நீ நானும் கூட்டணி போட்டு ஜெயிந்ததெல்லாம் பண்ணோம், இந்த காரணம்னா நானும் நீயும் தான். ஆனா நீ இப்ப யார சொல்ற? ஆண்டவர் மேல போயிட்ட. இப்ப நல்ல வேலை நீ என்னையும் சொல்லல, நீ என்னையும் தான் குத்தம் சொல்லியோன்னு பார்த்தேன், நல்ல வேலை என்னையும் குத்தம் சொல்லல, இப்படி ஆண்டவர் குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. தவறான முடிவுகள் சாபத்தை ஏற்படுத்தும், சந்தேகமே கிடையாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தையில எந்த மாற்றமும் இல்லை. தவறான முடிவுகள் எதிர்த்து கொள்வோம், சாபத்தை கொண்டு வரும். நல்ல வாழ்க்கையை சாபத்தை கொண்டு வரும். வாசிங்க சீக்கிரமா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16-17. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16-17. சீக்கிரம். சீரியை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய் பட்டி இருக்கும் என்றார். ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் போதும், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். தவறான ஒரு முடிவு. இவங்க ஏன் அந்த தவறான முடிவு எடுத்தாங்க? ஆண்டவர் என்னையே நேசிக்கல. இவங்க நினைப்பு என்னன்னா, தேவன் எங்களை நேசிக்கல, தேவன் எங்க மேல அன்பா இல்ல, அன்பா இருந்தா அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு ஒத்து இருப்பாரு. ஏன் அந்த அன்பா இருந்தா ஏன் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு? ஒருவேளை நம்மகிட்ட அன்பா இல்லையோ, அந்த அன்பா இருந்தா அந்த பழத்தை சாப்பிட்டு நம்ம ஞானவான்களா மாறிவோம் சொல்லி ஆண்டவருக்கு பொறாம வந்துச்சு போல. தேவனுடைய அன்பை சந்தேகப்பட்டு தவறான முடிவை எடுக்கிறார்கள். நீங்களும் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாது, ஆண்டவரை நேசிக்கிறார். என்னை நேசிக்கிறான்னு நீங்க சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்தி தவறான முடிவு எடுத்தா யாருமே அதுக்கு பொறுப்பாக முடியாது, நீங்க தான் பொறுப்பாக முடியும். சந்திப்பின் நாளில் அதை நீங்க சந்திப்பீங்க, அது சாபமா இருக்கும். தவறான முடிவுகள் சாபத்தை கொண்டு வரும். இன்னொரு வசந்த வாசி. ஆதியாகமம் 16:1-4 வரைக்கும். நான் 2-3 அப்படியே கோடிட்டு காமிச்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் இன்னும் சில காரியங்கள் முடிவுல பார்ப்போம். ஆதியாகமம் 16:1-4 வரைக்கும். சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது, இருந்தாள். நோக்கி அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவரால் வீடு கட்டப்படும் என்றாள். தாரை வார்த்தைக்கு ஆபிரகாம் சொல்லிக் கொடுத்தான். பின்பு ஆகாரை அழைத்து புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். கர்ப்பம் தரித்தாள். கண்டபோது போதும் 4 வசனத்துல சாப்டர் க்ளோஸ். 4 வசனத்துல சாப்டர் க்ளோஸ். தாம் வேலைக்காரிய தனக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு காரணத்தினால தான் வேலைக்காரிய தன் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அடிமை பெண் ஆகிய வேலைக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போற வேலைக்காரர் கிடையாது. அடிமை பெண் சொந்தமா வாங்கிட்டாங்க, அந்த பெண்ணை வாங்கிட்டாங்க.
அந்த பெண்ணை தன்னுடைய புருஷனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அதன் மூலமா ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது நம்ம குழந்தையாகவும் நினைச்சு ஒரு தவறான முடிவை அவள் எடுக்கிறாள். அடுத்த 2 வருஷத்திலேயே அவள் என்ன செஞ்சிடா, அவள் தான் கர்ப்பவதியானபோது கண்டபோது தன் நாச்சியாரை தன் சாராயை அற்பமாயிட்டா. பெரிய பிளவு உண்டாயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிளவு தொடருது. ஒரு பெரிய சாபத்தை சாராய், நம்முடைய ஆதி தாயாகிய விசுவாச தாயாகிய சாராய் ஒரு பெரிய தவறு செஞ்சார், தவறான முடிவு. அந்த தவறான முடிவு ஒரு பெரிய சாபத்தையும் ஒரு குரோதத்தையும் ஒரு விரோதத்தையும் அந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல இன்று வரை கொண்டு வந்து கொண்டிருக்க. அப்போ தவறான முடிவு சாபத்தை கொண்டு வரும். தப்பான முடிவு சாபத்தை முடியும். என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க தான் பொறுப்பு. அது நீங்க ஆண்டவரை பலி சொல்லலாம், சாத்தான சொல்லலாம், மற்றவர்களை சொல்லலாம். நீங்க எப்ப அந்த முடிவுக்கு நீங்க பொறுப்பேற்கிறீங்களோ அப்பதான் கட்டம் விடுவீங்க. என்னுடைய முடிவுக்கு நான் தான் காரணம்னு என்றைக்கு நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அந்த ஒத்துக்கொள்ளுங்க, அப்பதான் மாற்றம் கிடைக்கும். வாசிங்க இன்னொரு வசனம், ஆதியாகமம் 34வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வரும். ஆதியாகமம் இன்னொரு தவறான தீர்மானம். ஆதியாகமம் 34வது அதிகாரம். ஏவியனான எமாரின் குமாரனும் அந்த தேசத்தின் அதிபதியாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் இருந்தது. நேசித்து பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். கேள்விப்பட்ட போது இருந்தார்கள். போதும். இந்த இடத்துல இந்த தீனாள் என்கிற இந்த யாக்கோபின் குமாரத்தை ஒரு தவறான முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார்? வீட்டில் இருக்கிற வேண்டிய தேசத்து பெண்களோட அழகு போட்டி, தான் எவ்வளவு அழகுள்ளவள் என்பதை காண்பிக்கும்படி வெளியே போறார். பல பெண்களை பார்க்கிறார், பெண்களை பார்க்கிறத வெளியே போறார். அவள் ஏமாற்றப்படுகிறாள். ஒரு தவறான முடிவு எடுத்ததுனால 25வது வருஷம் வாசிங்க என்ன நடக்குது. 3ஆம் நாளில் அவர்களுக்கு எடுத்துக்கொண்ட போது யாக்கோபின் குமாரனும் தீனாளின் சகோதரனுமான லேவியும் சிமியோனும் லேவியும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து சரி, இந்த ஒரு பெண் எடுத்த தவறான முடிவுனால அந்த நகரத்தில் உள்ள எல்லா ஆண்களும் பட்டயத்தால விட்டு சாவறாங்க. தீனாள் எடுத்த ஒரு தவறான முடிவு அந்த சீக்கிரம் பட்டணத்துல எல்லா ஆண் மக்களும் பட்டயத்தால வெட்டி கொல்லப்படுகிறார். அப்போ தவறான முடிவுகள் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு அது என்ன முடிவாக இருக்கலாம், அந்த முடிவு ஒரு சாபத்தையும் ஒரு மரணத்தையும் தான் கொடுக்கும். சில நேரங்கள்ல மற்றவங்க எடுக்கிற தவறான முடிவு நமக்கு என்ன செய்யும். இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க, அது நம்மளை பாதிக்கிறதா. அப்ப நம்ம ஒரு தவறான முடிவு எடுக்காம இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா அந்த தவறான முடிவு நம்ம என்ன செய்யும், பாதிக்கிறதா, கட்டாயம் பாதிக்கும். வசந்த வாசிங்க உபாகமம் 23வது அதிகாரம் 3-4. உபாகமம் 23:3-4. அம்மோனியனும் மோவாபியனும் உட்படலாகாது 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும். சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்பதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ள வாங்க. இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் வந்திருக்கிறோம். இப்ப கவனிங்க, ஒரு 10 நிமிஷம் உங்க முழு கவனத்தையும் திருப்புங்க. இந்த சாபமான ஒரு காரியம் எப்படி ஆசீர்வாதமா மாறுதுன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த வசனம் என்ன சொல்றது, அம்மோனியனும் மோவாபியனும், அம்மோன்கிறது ஒரு நாடு, அம்மோன்கிறது ஒரு இன மக்கள் அல்லது ஒரு நாடு, மோவாபுங்கிறது ஒரு இன மக்கள் அல்லது ஒரு நாடு. இந்த அம்மோனியனும் இந்த மோவாபியனும், மோவாப் மக்களும் அம்மோன் மக்களும் எங்க வரக்கூடாது, கர்த்தருடைய சபைக்கு உள்ள வரக்கூடாது.
ஏன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுவாங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பிட்டது நிமித்தமும் போதும். அவன் உன்னை சாபம் போடணும்னு நினைச்சு பேயோரின் குமாரனாகிய பிலேயாம வச்சு சாபம் போட வச்சானே. அதனால அம்மோன் புத்திரனும் சபைக்கு வரக்கூடாது, மோவாப் புத்திரனும் சபைக்கு வரக்கூடாது. 10 தலைமுறையாலும் வரக்கூடாது. ஆண்டவர் 10 தலைமையா இருந்தா 2 பேர் இல்லை. இப்போ மோவாப்ல இருக்கிற யாரோ ஒரு நபரோ அம்மோன்ல இருக்க ஒரு நபர் தப்பு பண்ணல, அந்த ராஜா தப்பு பண்ணான். யார் தப்பு பண்ணா? மோவாப் ராஜாவாகிய பாலாக்கு தான் தப்பு பண்ணான். இந்த மாதிரியான கூலி பேசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூலி பேசுறது மோவாப் ராஜா. அந்த ராஜா தப்பு பண்ணா சாபம் யாருக்கு கிடைச்சது? யாருக்கு கிடைச்சது? மோவாப் மக்களுக்குள்ள கிடைச்சது. ஒருவேளை நீங்க ஒருவேளை தவறு செய்யாம இருக்கலாம், உங்க குடும்பத்துல ஒரு ஏற்படி ஒரு செய்யக்கூடிய தவறான காரியம் உங்களை பாதிக்கக்கூடும். ஒரு குடும்பத்துல ஒரு தவறான நடவடிக்கையில ஈடுபட்டாங்கன்னா அது யாரை பாதிக்கும்? நம்மள குடும்பத்துல கண்டிப்பா பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். அந்த சாபமும் அந்த மோசமான காரியம் விளைவுகளும் நம்மை பின் தொடரும். அப்ப இந்த வேலையை நம்ம என்ன செய்யறது? இந்த இடத்துல மோவாப்புல யார் இருந்தாலும் சரி, இந்த வசனம் படிக்கிறது, மோவாப்புல உள்ள எவரா இருந்தாலும் எங்க வர முடியாது? எங்க வர முடியாது? எத்தனை தலைமுறை வர முடியாது? 10 தலைமுறை ஆனாலும் நினைச்சு கூடாது, வரக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் எப்பவுமே வரக்கூடாது. 10ஆம் தலைமுறை வரைக்கும் போடல, 10ஆம் தலைமுறையிலும் நினைச்சு கூடாது, வரக்கூடாதுன்னா நீ எந்த காலத்திலையும் நினைச்ச முடியாது, நீ உள்ள வரவே கூடாது. பாருங்களேன், குடும்பத்துல ஒருவர் செய்யற தவறு, ஒருவர் செய்யற பாவம், ஒருவர் செய்யற சாபம் முழு குடும்பத்தையும் பாதிக்குது. தேசத்துல ஒரு ராஜா செய்யற பாவம் முழு தேசத்தையும் முழு இனத்தையும் பாதிக்குது, சாபத்துக்குள் கொண்டு வந்துருக்கு. ஆனா இது ஒரு நியாயமா இருக்க மாதிரி தெரியுது. ராஜா தப்பு பண்ணாரு, ஆனா ஜன மக்கள் யாரையுமே ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டாருன்னு பார்த்தா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இப்ப ஒரு இன்னொரு வசனம் வாசம் நமக்கு புரிஞ்சிடும். ரூத்தின் புத்தகம் எடுத்துங்க, 4ஆம் அதிகாரம் 10-11. இதுவும் அல்லாமல் மரித்தவருடைய சகலத்துக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவருடைய பேர் அற்று போகாமல் மரித்தவருடைய சுதந்திரத்திலே அவன் பேர் நிலைநிற்க மக்லோனின் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை எனக்கு மனைவியா. இப்ப யார கல்யாணம் பண்ணிக்கிறாரு போவாஸ்? மோவாபிய ஸ்திரீ. யாரு? மோவாபிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. வாசிங்க, அதுக்கு நீங்க சாட்சி எப்படி சொல்றாரு? அப்பொழுது ஒளிமுக, நல்ல கவனிக்கணும், ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானும் சகல ஜனங்களும் மூப்பரானவரும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவி. அந்த மனைவி யாரு? ரூத். ரூத் எந்த தேசத்து பொண்ணு? உன் வீட்டுல வருகிற மனைவி ஆகிய மோவாபிய ஸ்திரீ. வாசிங்க, ராகேலை போலவும் லேயாலை போலவும் அல்லேலூயா வாழ்ந்திருக்க செய்வார். முழு தேசத்து ஜனங்களும் சகல மூப்புரானவர்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க சாட்சி தான் உங்க வீட்டுல வர்ற மனைவி ஆகிய அந்த ரூத்து ராகேலை போல வீட்டை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டின அந்த 2 ஸ்திரீகளை போல வாழ்ந்திருப்பார்களாகன்னு மொத்த அந்த இஸ்ரவேல் கூட்டம் முழுதும் யார் ஆசீர்வதிக்குது? யார் ஆசீர்வதிக்குது? ரூத் ஆசீர்வதிக்குது. ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபில உள்ளவங்களை தான் என்ன சொல்லிருக்கு? யாருமே கர்த்தருடைய சபைக்கு 10ஆம் தலைமுறையில உட்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட சாபம் நிறைந்த ஒரு இனம், சாபம் நிறைந்த ஒரு நாடு.
அந்த நாட்டுல உள்ள ஒரு சகோதரி இந்த ரூத், இந்த மோவாபிய ஸ்திரீ. இவளை அந்த எந்த ஊர்ல இருந்து ஆண்டவர் புறக்கணிக்கிறாரோ அதே ஊர்ல எல்லா ஜனங்களும் சொல்றாங்க அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள். அல்லேலூயா. சகல மூப்பர்கள் ஒலிமுக வாசல்ல இருந்து எல்லாரும் அவளை வாழ்த்தி அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ சாபம் நிறைந்த ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு சகோதரிய எல்லாரும் இப்படி ஆசீர்வதிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். அவ வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சாபமா இருக்கும், அது நம்ம செஞ்ச விளைவுகள்ல ஏற்பட்ட சாபமாக இருக்கலாம், இல்ல மற்றவங்க நம்ம மற்றவங்க வீட்டுல உள்ளவங்க குடும்பத்துல உள்ளவங்க செஞ்ச விளைவுகளால நமக்கு நேர்ந்த ஒரு காரியமா இருக்கலாம். அந்த பாவ சாபம் நம்மளை விட்டு போகணும்னா ரூத் என்ன செஞ்சான்னு பார்ப்போம். பார்த்து நம்ம முடிய போறோம். வாசிங்க ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னது. இதான் ரூத் எடுத்த தீர்மானம். இதை நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோம், தெரியாதவங்க வந்திருப்பாங்க. அவங்க மறுபடியும் சொல்றாங்க. ரூத் என்ன சொல்றா, அவன் புருஷன் ரூத்தோடைய புருஷன் இறந்துட்டான், மக்களும் இறந்துட்டான், மாமனார் இறந்துட்டாரு, மாமியார் தான் இருக்கிறாங்க. அப்ப புருஷனார் பிள்ளை இல்ல, பிள்ளை கிடையாது, மாமனார் இறந்துட்டாரு, புருஷன் இறந்துட்டாரு. இப்ப மாமியார் மட்டும் தான் இருக்கிறாங்க. மாமியாரை பார்த்து சொல்றா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். யாரை விட்டு போக மாட்டேன்? மாமியாரை விட்டு போக மாட்டேன். என் சொந்த தேசத்துக்கு நான் போக மாட்டேன், உங்களோட தான் பின்பற்றி வருவேன். நீ எங்க சாவீங்களோ நான் அந்த பக்கத்துல அடக்கமா விடுவேன். உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். இப்படி ஒரு உறுதியான முடிவு எடுக்கலாம். இதை நான் கவனிச்சிருக்கேன். இந்த உறுதியான எடுத்த ஒரு முடிவு தான் அவன் வாழ்க்கையை சாபத்திலிருந்து எப்படி மாறிடுச்சு, ஆசீர்வாதம் மாறிடுச்சு. இது நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த உங்க தேவன் தான் என் தேவன் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்காத, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம்லாம் இருக்குங்கிறத நான் ஒரு 3 காரியம் சொல்லி நான் முடிய போறேன். முதலாவது அவன் என்ன சொல்றான், அந்த வசந்த வாசிங்க ஒண்ணு பிரகாரம். என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் எங்கேயுமே மறுபடியும் நான் விட்டு வந்த தேசத்துக்கு நான் போகவே மாட்டேன். என் சொந்த தேசத்துக்கு போக மாட்டேன். பழைய ஃப்ரெண்டை போய் பார்க்க மாட்டேன், அப்பா அம்மா போய் பார்க்க மாட்டேன், சொந்தக்காரங்களை போய் பார்க்க மாட்டேன், பழைய தவறான காரியம், பழைய விக்கிரகங்களுக்கு நான் போக மாட்டேன், பழைய தவறான பின்பற்ற காரியத்துக்கு எந்த உலக வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன். அப்படி பழைய வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். நான் உன் கூட வருவேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, நான் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன். பழைய என் அம்மா வீட்டுக்கும் மறுபடியும் இன்னொரு திருமணம் பண்றது குறித்து எல்லா கூடயும் போக மாட்டேன். திருமணம் பண்றது தவறுன்னு நான் சொல்றேன். 2வது திருமணத்தை கல்யாணம் மரணம் அடைச்சுட்டா தவறுன்னு சொல்றேன். ஆனா அந்த விக்கிரகங்களை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். தவறான சாபத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். திருப்பி நினைக்க மாட்டேன், அந்த சாபத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றேன். 2வது அந்த ஊர்ல வந்தாங்கன்னா இந்த மோவாப் மக்களை பார்த்தாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? ஏன்னா வசனம் சொல்லுது இல்ல, மோவாப் மக்கள் என்ன கூடாது, 10ஆம் தலைமுறை நினைச்ச கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. வாசிக்கலாம் யூரோப்ல 2:15 வாசி. கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை என்ன பண்ண வேண்டாம், அவளை கேலி செய்யாதீங்க, அவளை பழிக்காதீங்க, அவளை திட்டாதீங்க, அவளை மோசமா பேசாதீங்கன்னு சொல்லி வேலைக்காரர்ல கட்டளையிடுறாங்க. ஏன்னா அந்த மக்கள் அப்படிதான் செய்வாங்க. நீ மோவாபிய ஸ்திரியா, நீ எதுக்கு இங்க வர, நீ ஒரு சாபத்தின் பிள்ளையாச்ச, பல விதத்துல அவளை புண்படுத்துற மாதிரி குத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. யார் ஈனம் பண்ணாலும் பரவாயில்ல, யாராவது என்ன பேசிட்டாங்க, நான் உடஞ்சு போக மாட்டேன். ஆண்டவரை பின்பற்றதுனால எனக்கு யார் என்ன கேலி கிண்டல் செஞ்சாலும், யார் என்னை அவமானப்படுத்தி பேசினாலும் நான் பின் வாங்க மாட்டேன். இதுதான் அவள் எடுக்க முடியும். அடுத்து அவள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு வாசிங்க. ரூத்துல 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே,
நீ கர்த்தரால் ஏன் ஆசீர்வதிக்கப்படணும்? வாசிங்க. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறவே போவதனால் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம். நீ உன்னுடைய வாலிபர்கள் தரித்திரர்களாம், ஐஸ்வர்யம் பணம் உள்ளவங்க இல்ல பணம் இல்லாத வாலிபர்களுக்கு பின்னாடி நினைச்சல உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, மரணம் அடைஞ்சிட்டான் புருஷன். இப்போ நீ ஒழுக்கமான வாழ்க்கைய வாழ்ந்த, யாரு பின்னாடியும் போகிற, நீ உலகத்துக்கு பின்னாடியோ உலக ஆசைக்கு பின்னாடியோ உலக இச்சைகளுக்கு பின்னாடியோ தவறான மனிதர்களுக்கு பின்னாடி நீ போகல. அதனால நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஒழுக்கத்தை மற்றவங்க யார் பார்க்கறாங்க? கர்த்தர் பார்க்கிறார். நீ உண்மையா இருந்தீங்கன்னா அதுக்கு ஆசீர்வாதம். இதுதான் நான் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் மரணமே எல்லாமே ஒன்று பிரிக்க மாட்டாதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அவர் எவரையுமே பின்தொடரும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் பலரை ஃபாலோ பண்றாங்க. யார ஃபாலோ பண்றாங்க? அவஸ்தையெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. யாரு பின்னாடி அவன் போகிறான்? தரித்திரரும் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபர்கள் பின்னாடி அவன் போகிறான். அடுத்து 2 வார்த்தை. என்பவள் பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் கிடைக்குமோ போதும். அவர்கள் பின்னே எதை பொறுக்கி கொண்டு வரப்போறான்? கதிர்களை புறக்கி கொண்டு வருகிறேன்னு சொல்றான். நான் எவ்வளவு நிலைமையில நான் தாழ்ந்து போறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். எதுக்கு போறா? பொறுக்கி தின்ன போறா. என்ன பண்ண போறா? என்ன கீழே பொறுக்கிறியா? அதான் ரொம்ப அசிங்கமாகவும் ஒரு ஏளனமாகவும் ஒரு கேவலமாகவும் சொல்லுவான். அந்த காலத்துல கதிர் அடிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அதிர் அடிக்கும் போது அதுல முதிர்ந்த கதிர்கள்லாம் நினைச்சாதீங்க, எடுக்காதீங்க. ஏழைகளும் திக்கற்றவர்கள் என்ன செஞ்சுக்கணும்? அதை எடுத்து புழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அதனால அப்படி விட்டு போயிடுவாங்க. அப்படி கீழே கிடக்கிற கதிர்களை பொறுக்கி ஒவ்வொன்றா எடுத்து மடியில போட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை எடுத்து போட்டு அதை எடுத்து கொண்டு போய் மாமியார்ட்ட கொடுத்து அதை வரைக்கும் பொங்கி சாப்பிட்டாங்க. அப்போ அவள் நான் நியாயமா எந்த ஒரு விஷயத்திலையும் நான் தாழ்ந்து போறது இல்லை. தவறான காரியத்துக்கு போக மாட்டேன், மற்ற வாலிபர்கள் பின்னாடி போக மாட்டேன், தரித்திரரும் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபர்கள் பின்னாடி போக மாட்டேன், எவர் பின்னாடி போக மாட்டேன். ஆனா பொறுக்கிதான் சாப்பிடணும்னா அது நியாயமா உள்ள விஷயத்த எவ்வளவு குறைஞ்ச வேலையும் நான் செய்யறதுக்கு நான் தயாராக. இதுதான் ஒரு தேவ பிள்ளையில சாபத்தை ஆசீர்வாதமா மாறிச்சு. இதுவரை நான் ஒருவேளை இதுல ஒரு சில காலத்தை நீங்க கேட்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். நான் ஒன்று கேட்கறதுலாம், உங்க சாபம் ஆசீர்வாதம் மாறிச்சா? மாறினா ரூத்தை பின்பற்று. ரூத் மாதிரி உங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, ஜீரோல இருக்கிறா. மோவாபியர்களுடைய சபைக்கு ஊருக்குள்ளே வர முடியாத ஒரு ஸ்திரிய அந்த மொத்த தேசமும் ஆசீர்வதிக்குது. என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிலைமை. ரூத் மாதிரி ரூத் தன்னுடைய எடுத்த முடிவுல உறுதியா இருந்தா, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தா, ஒழுக்கமா வாழ்ந்தா. யாரோடையும் ஆண்களாக்கலாம் இல்ல பெண்களாக்கலாம், 2 பேருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இதெல்லாம் பெண்கள் மட்டும் தான் பல நேரம் நினைக்கிறது, ஆண்களுக்கும் அது இருக்கு. உங்கள் மனைவி அல்லாதவர்கள் இருக்கிற, உங்கள் புருஷர்கள் அல்லாத இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க அண்ணன் மாதிரி பேசாதீங்க. அண்ணன் பேசுங்க, அண்ணன் மாதிரி. இதெல்லாம் பல பிரச்சனைகள் வருது. என் தங்கச்சி மாதிரி பேசாதீங்க. இது சாதாரண பேச்சுக்கள் தான் என்ன செய்யுது, போய் விபரீதமான முடிவுகளாக மாறுது. என்ன வந்து வீட்டுல புருஷன் எரிஞ்சு விடுறான், இல்லை சாப்பாடு கொடுக்க மாட்டான், இல்லை சண்டை போடுறான், இல்லை கவனிக்க மாட்டான். யாராவது ஒருத்தங்க நல்லா கவனிச்சா என்ன செய்யுது, மனம் அணிஞ்சிது. அப்படியே இதெல்லாம் இல்லாத நான் பேசுறேன், வேதனையோடு கூட சொல்றேன். அப்படியே சாயுது. மனைவி அன்பா பேசல, வைக்கல, நடக்கல, இன்னொருத்தன் யாரும் அன்பா பேச அப்படியே சாயுது. ஒருபோதும் ஒரு இன்ச்சு கூட இடம் கொடுக்காது. உங்கள் மனைவி அல்லாதவர்கள் இல்லாம, உங்களுடைய கணவர் அல்லாத யார் இடத்துல நினைச்சாதீங்க, போன்லயோ வேற எதுலையும் நீங்க நேரிலையோ போய் பேசிட்டு என்ன ஏதாவது ஒரு கேட்க வேண்டிய அவசியம் இருக்குதா, என்னன்னா என்ன அவ்வளவு, அதுக்கு மிஞ்சி ஒண்ணு பேசாதீங்க. என்ன பேசினா என்ன தப்பு? என்ன கேட்பாங்க அடுத்த, நான் சும்மா தான் பேசினேன், பேசினா என்ன தப்பு, பேசினா என்ன தப்புன்னு உடனே தெரியாது.
அது உங்களை ஆழத்துக்கு, பாவத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போயிடும். நீ எங்க தப்பு எங்க விழுந்தீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. விழுந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம விழுந்துருக்கோம்னே தெரியும். உங்கள் கணவர் அல்லாத எவரிடத்தில் பேசாது, உங்க மனைவி அல்லாத எவரிடத்தில் பேசாது. அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். சும்மா கூட உங்க மனசுல தீமை இல்லாம இருக்கும், உங்களோட தவறான எண்ணம் இல்லாம இருக்கட்டும், பேசாதீங்கன்னு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? தப்பான எண்ணத்தோட பேசுறீங்கன்னு நான் சொல்லல உங்களை. நீங்க நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க. எந்த ஒரு எண்ணம் இல்லாட்டி பேசுறது தவிர்க்கணும்னு சொல்றேன். தேவ பிள்ளைங்க தகுதியானவங்கள பேசணும். அண்ணன் மட்டும் பேசுங்க, அண்ணன் முறையில் பேசுங்க. தவறான எந்த ஒரு நபரையும் சும்மா கூட பேசாதீங்க, சும்மா கூட சேட் பண்ணாதீங்க, சும்மா பேசாதீங்க. சும்மா அதே உங்களுக்கு தீமைக்கும் ஆபத்தும் கொண்டு வரும். இந்த சகோதரி அதுல ஸ்ட்ராங்கா இருக்கா, யாவர்த்தையும் பேசலையே. மாமியாரா அவ்வளவுதான் இருந்தாங்க, யாரோட கேட்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஆனா எந்த வாலிபர் பின்னாடி அவங்க போல, அதனாலதான் அவங்க உயர்த்தப்பட்டாங்க. உங்க மனசு எந்த யாரையும் மேலேயா நினைக்குதா? அவங்க எப்படி நினைக்கிறீங்களா? பாவத்தின் ஆழத்துக்குள்ள தெரியும். ஆண்களுக்கும் இது விதிவிலக்கு கிடையாது. பெண்கள் எப்படியோ அப்படியே ஆண்கள். உங்கள் மனைவி அல்லாத இடத்துல சும்மா போய் பேசிட்டு இருக்காரு. நான் சும்மா தான் பேசுறேன். உங்க மனைவி அப்படி இருந்தா அதே மாதிரி பேசுவீங்களா? நீங்க கிண்டலாவும் கேள்வியாவும் பேசுறீங்களா? மற்ற பெண்களோட உங்க மனைவி இருந்தா அதே மாதிரி கிண்டலாவும் கேள்வியா பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? அப்ப தப்புன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? தவறுங்க. தவறு முழுக்க அது பிரச்சனைக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி தவிர்த்துங்க. போகவே போகாதீங்க. அது உங்களுக்கு நிச்சயமா உங்களை தவறான வழிக்கு கொண்டு போயிடும். உங்கள் சாபம் ஆசீர்வாதமா மாறணும்னா ரூத்தை பின்பற்று. மாமியாரை விடாம பிடிச்சிருக்காரு. மாமியார் தான் மாமியார் 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 ஒரு தேவ பிள்ளை. அவன் உத்தமமா பிடிச்சிக்கிட்டான். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா, சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றும். பொறுக்கி தின்ன பரவாயில்ல, நீங்க என்ன வேலைனாலும் பரவாயில்லைங்க. அந்த வேலை கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலையா இருந்தா பரவாயில்ல. அது எவ்வளவு குறைஞ்ச வேலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்யுங்க. உங்க உழைப்புல தான் நீங்க சாப்பிடணும், உங்க கஷ்டத்துல தான் சாப்பிடணும். கடைசி வரைக்கும். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சிறு வயதா இருக்குன்னு சொல்றேன். அப்ப அவங்களுக்கு 83 வயசு. நான் சிறுவிலையா இருக்கும்போது அவங்களுக்கு 82 வயசு. அவங்களுக்கு ஒரு 20 வருஷமா 15 வருஷமா எனக்கு என்ன ஞாபகம் வருதுனால சொல்றேன். அவங்க நான் சிறுவையா இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு இந்த வாத நோயால பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாம போயிடுச்சு. ரொம்ப அன்பானவங்க. நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேன். நான் சிறு வயசுல தான் போய் போவேன். அவங்க எப்படியாவது நடக்க வச்சிடணும்னு நான் எவ்வளவு பிரயாசப்படுவேன். என் தோலை பிடிச்சி நடப்பாங்க. டெய்லி ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் அவங்க நடக்க வைப்பேன் எங்க பாட்டியை. அவங்க 25 வயசு. ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்து என்னை சில வருஷங்கள் வளர்த்தாங்க. ஆனால் அப்படி எவ்வளோ முயற்சி பண்ணால் அவங்களால நடக்க முடியல. எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதம் 2 மாதம் வந்து இருப்பாங்க. கால் நடக்க முடியாது, தவழ்ந்து தான் போவாங்க. எங்கேயும் ஒரு ரூம்லேருந்து அங்கே போகணும்னா தவழ்ந்து தான் போகணும். கையில் வச்சு தான் நான் வண்டி தான் வாங்கி தரோம், அந்த வண்டிக்கு உட்காந்துங்க, அதெல்லாம் வேண்டான்றாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, நீங்கள் சும்மா உட்காருங்க. நான் கேட்டேன். அம்மா செய்வாங்கம்மா, அம்மா செய்வாங்க, நீங்கள் ஏன் வேலை செய்வீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அவங்க 80 வயசு. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கிடைக்குமா, வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. வேலை செய்யாமல் நினைக்கூடாது, உங்கள் வீட்டை சாப்பிடக்கூடாது. என்னால் மறக்கலை. இத்தனை வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சரியான பிரின்சிபல். அவங்கள வேலை செய்யணும்னு யார் சொன்னான்? 80 வயசுக்கு மேலே யார் வேலை செய்யறான்னு சொன்னான்? வேலை செய்யாமல் சாப்பிடணும். கஷ்டப்படுங்க. அந்த கஷ்டத்துல அந்த வருத்தத்துல அந்த இதில் தான் நினைக்கணும்னா எவ்வளவு குறைவா இருந்தாலும் அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மேன்மை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், தங்களை கொடுக்கும். மனதாற்படி சாபம் ஆசீர்வாதமா மாறும். தவறான முடிவுகள், அது நீங்க எடுத்த முடிவா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பம் எடுத்த முடிவா இருக்கலாம். இன்னைக்கு சாபம் வந்துருச்சா, இன்னைக்கு வேதனை வந்துருச்சா, கஷ்டம் வந்துருச்சா, தயவு செய்து உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன். நான் ஏதோ ஆண்டவரை சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்கிறேன். உங்க நன்மைக்காக சொல்றேன். எல்லாத்துக்கும் ஆண்டவர் காரணம் தயவு செய்து சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்கன்னு சொல்றேன். நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா? நம்மளும் சாத்தான் தான். சாத்தான் நம்மளை தூண்டுவோம், நம்ம செஞ்சிருக்கோம். அதனால முதலாவது ஆண்டவரே என்னுடைய குறைகளை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவருங்கன்னு கேட்டேன். நம்ம மனசு ஏத்துக்காது. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிதான் சொல்லும்.
என் தப்பு ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு நான் காரணமே இல்லைன்னு மனசு சண்டை போடும், அடிச்சுக்கும், விவாதம் பண்ணும், வாதம் பண்ணும், போட்டிக்கு போட்டி நிற்கும். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், ஆண்டவரே என் சாபத்தை உங்களோட ஆசீர்வாதமா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களான ஆணை மட்டும் உண்மையா இருங்க, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. தேவ பிள்ளைங்களாச்சே, அவங்கள யார்ட்டையும் பேச மாட்டாங்க. உங்களை பத்தி என்ன சாட்சிட்டு இருந்திருப்பான்? நீங்க சகோதரிகளா இருந்தா உங்களை பத்தி என்ன சாட்சி இருக்குமா? சே, அவங்க வந்து யார்ட்டையும் குடிஞ்சுட்டாலும் நிமிர மாட்டாங்கப்பா, யார்ட்டையும் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இப்படி சொல்லணும் உங்களை பார்த்து, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. என்னன்னா என்ன, அவங்க கட்டன் ரைடா இருப்பாங்கப்பா, தேவையில்லாம யாரும் அவங்களெல்லாம் வந்து வாழாட முடியாது, யாரும் அவங்கள வந்து பேச முடியாது. இப்படி இருக்கணும் உங்களை பத்தி. நெருப்பு மாதிரி இருப்பாங்க அவங்க. ஐயோ, ஒரு வார்த்தை பேசுறா கொத்திக்குவாங்க, அவ்வளவுதான். இப்படி இருக்கணும். ஏதாவது ஒன்று பேசுனா கொத்தி சண்டை போட்டுருவாங்க. அப்படி இருக்கலாம். வேற ஆண்கள் பேசணும், அப்படிதான் இருக்கணும். எரிஞ்சு விடுகிற மாதிரி தான் பேசணும். உங்கள்கிட்ட அவங்க பேசணும்னு நான் நினைக்க கூடாது. கதை அடிக்கிற ஒரு பெண்ணாக நீங்க இருக்கக்கூடாது. வள வள கொல கொலன்னு இருக்கக்கூடாது. நான் சும்மா ஜாலியா பேசுறேன், தயவு செய்து விட்டுருங்க. யாருக்காக ஆண்டவர் மறுபடியும் பேசுறாருன்னு எனக்கு தெரியும். திட்டம் பண்ணி நான் நினைக்கல. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, தவறான உறவுகளை கட் பண்ணுங்க. என் மனசுல கெட்ட எண்ணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க எங்க விழுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எப்ப விழுவீங்கன்னு தெரியாது. தயவு செய்து தவறான நபர்களோடையோ, எந்த நபர்களோடையும் கூட, உங்க சொந்த அண்ணனை தவிர வேற எந்த அண்ணனையோ தம்பியோ பின்னாடி போகாதீங்க. அதே தான் நான் பெண்களுக்கு என்ன சொல்லணும், அதே தான் ஆண்களுக்கு, அதே தான் சகோதரர்களுக்கு. நீங்க எளிதில் விழுந்து விட வாய்ப்பு இருக்குது. பேசாதீங்க, தவிர்த்துருங்க. அவங்க கூட இருக்கணும்னு விரும்பாதீங்க. சகோதரிகள் கூட இருக்கணும்னு விரும்பாதீங்க. அவங்க பக்கத்துல போய் நிக்காதீங்க. ஏதோ ஜோக் அடிச்சு அவங்கள சிரிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க மாட்டிப்பீங்க, விழுந்துருவீங்க. உங்க எண்ணமா அதெல்லாம் போயிடும். ஆண்டவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்க சாபம் சாபமாவே இருக்கும், ஆசீர்வாதமா மாறாது. ஒரு நிமிஷம் கண்களுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு செய்யுங்க. நீங்க அந்த கொடுத்து ஆண்டவங்களோட பேசியிருந்தாங்க. நீங்க சத்தமா பேசணும்னு எனக்கு ஜெபம், உங்க மனசை கொடுத்து நீங்க பேசணும் போது ஆண்டவங்க பேசியிருந்தாங்க. நீங்க மனசு போல ஆண்டவரோட பேச ஒரு தீர்மானத்தை. ஆண்டவர் யாருக்கோ ஒருத்தருக்கோ ஒரு சிலருக்கோ ஆண்டவர் பேசுறது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மறுபடி ஆண்டவர் சொல்றாருன்னா, யாருக்கும் ஒரு நபருக்காக திட்டமும் தெளிவுமா சொல்றாரு. மனம் திரும்பிடுங்க, தயவு செய்து மனம் திரும்பிடுங்க. இல்ல ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க இல்லாம இருக்கலாம். எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ உங்களுக்கு நேரம் வரலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரிக்கிறார், முன்னமே எச்சரிக்கிறார். நீங்க விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் முன்னமே எச்சரிக்கிறார். அன்பி பரலோகத்தோட சர்வவல்லமை ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரம். நீர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம். அப்பா உம்மை ஸ்தோத்திரம். எங்களுடைய தவறான புத்தீனமான மதீனமான முடிவுகளால அப்பா ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வழிகளை தாறுமாறாக்கிட்டோம். ஆண்டவரே, எங்கள் வழிகளை சாபமாய் நாங்க மாத்திட்டோம். எங்க முடிவுனாலதான் எங்க நிலைமை இப்படி இருக்குது. ஒருபோதும் தேவனை குறை சொல்லாதபடிக்கு கர்த்தர்களை காத்துக்கொள்ளுங்க. அப்பா எங்க சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். ரூத் மாதிரி ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து உண்மையா இருக்க கர்த்தர் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானமான முடிவு எடுக்க என் ஆண்டு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த முழு அவரோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேவை பரவாயில்லை. ஆமென். God bless you.